ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர் இருந்து கொஷின் நம்பர் 38 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு டேஷ். ஆப்ஷன் ஏ கரிசல் வட்டார வழக்கின் முதல் புதினம். ஆப்ஷன் பி படகர் மக்களின் வாழ்க்கையை கூறும் முதல் புதினம். ஆப்ஷன் சி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஆப்ஷன் டி தஞ்சை வட்டார வழக்கின் முதல் புதினம். இந்த கொஸ்டின் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 2ல் பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 39வது பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதில் நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இது யார் எழுதுனது? இந்த நூலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பா. சிங்காரம். ஓகேங்களா? இவர் தான் அவர். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. அங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா புயலிலே ஒரு தோணி படைப்பு எதை பற்றியது, அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள். கொஸ்டினை பார்த்துக்கோங்க. புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு. அப்போ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.